ஹாய் ப்ரோ, நான் இந்த ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஏன் அதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது போன 1 இயர்ல மட்டும் 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ நான் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணா அடுத்த வருஷமே என்னோட மணி டபுள் ஆயிடும்ல, அதனாலதான். அட ஏன் ப்ரோ, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்து பண்ணாம அந்த ஸ்டாக்கை கொஞ்சமாவது அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இல்ல நான் அப்படிதான் பண்ணுவேன். டேய் போடா, அது எப்படி பண்ணணும்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன். இது 100 நாள்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துப்போம் சீரிஸோட டே 23. இதுல பி ரேஷியோ பத்தி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு EPS 20யும் ஷேர் பிரைஸ் 1000 இருக்கு. இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா 20 ருபீஸ் ப்ராஃபிட்காக 1000 ருபீஸ் கொடுத்து பீப்புள்ஸ் ஒரு ஷேரை வாங்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ பி ரேஷியோ கண்டுபிடிக்க பிரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை EPS போட்டீங்கன்னா வந்துடும். இப்போ PE 50 இருக்குன்னா அந்த ஷேர்ல வர ப்ராஃபிட்டுக்கு மேல 50% பணம் கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்டாக்ல அனலைஸ் பண்ணும்போது PE தனியா பார்க்க முடியாது. கம்பெனி PE செக்டார் PE வேல்யூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ செக்டார் PE கம்பெனி PE கம்மியா இருந்துச்சுன்னா அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்னும். இந்த PE வச்சு ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியா இல்லையான்னு சொல்ல முடியாது. இன்னும் எப்படி டீப்பா அனலைஸ் பண்றதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.